வணக்கம். இப்போ வந்து 3 பேஸ் ரிவர்ஸ் அலாரம் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா, நான் மெயின் பிரேக்கருக்கு வந்து ஒரு 4 போல் ஆர்சிசி ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு ஏபிபி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸு சீக்வன்சி ரிலே ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு 230 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு NO புஷ் பட்டன் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து அலாரத்தை வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக ஒரு 230 வோல்ட் பசர் ஒன்று. இதை வச்சு பேஸ் ரிவர்ஸ் அலாரம் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 3 பேஸில் வந்து ஏதாச்சும் ஒரு பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அலாரம் அடிக்கிற மாதிரி இந்த வயரிங் இது. இப்போ வந்து இதோட வயரிங்கை பற்றி பார்க்கலாம். இப்போ மெயின் ஆர்சிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டேன். ரெட் பேஸு எல்லோ ப்ளூ ROIP கனெக்ட் பண்ணிட்டேன் இன்புட்டில். இதோட அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பேஸ் எடுத்து வந்து L1ல கனெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி எல்லோ பேஸ் எடுத்து வந்து L2ல கனெக்ட் பண்ணிட்டேன். ப்ளூ பேஸ் எடுத்து வந்து L3ல கனெக்ட் பண்ணிட்டேன். ROIP வந்து ரிலேல கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேக்கு இது வந்து பவர் வயரிங். ROIP வந்து பார்த்தீங்கன்னா பவர் வயரிங். கண்ட்ரோல் வயரிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ரிலே பாயிண்ட் இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ரிலே பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா காமனு, நம்பர் 14 வந்து பார்த்தீங்கன்னா NO நார்மல் ஓப்பனு, நம்பர் 12 வந்து பார்த்தீங்கன்னா NC. இப்போ இந்த ரிலேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 11ல இருந்து ஏதாவது ஒரு பேஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க காமன்ல. அடுத்து வந்து ரிலேயோட நார்மல்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ரிலே இண்டிகேஷன் லேம்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து NC எடுத்துட்டு வந்து ரிலேல இருந்து NC எடுத்துட்டு வந்து டேரக்டா NO புஷ் பட்டனுக்கு இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. NO புஷ் பட்டன்ல இருந்து அவுட் எடுத்துட்டு வந்து ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலே வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்காக ரிலேயோட A1ஐயும் ரிலேயோட காமனையும் லூப் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து NOல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து NO புஷ் பட்டனோட இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து ரிலே வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்கான வயரிங். இந்த ரிலேக்கு வந்து நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கர்ல இருந்து டேரெக்டாக நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த லைட்டுக்கு ஒரு நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேயோட A2ல வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து இந்த பசருக்கு வந்து ஒரு நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த பசருக்கு வயரிங் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்சி ரிலேல இருந்து NCல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து டேரக்டா ரிலேவோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து டேரக்டா பசரை கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பிரேக்கர் ஆன் பண்றேன். இப்போ வந்து 3 பேஸ் வந்து நார்மலாக இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேல வந்து இந்த பேஸ் சீக்வன்சி ரிலேல வந்து ரிலே வந்து ஒர்க் ஆகுது, நார்மலாக இருக்கு. இப்போ NOல கொடுத்துருக்கனால அந்த இண்டிகேஷன் ஒர்க் ஆகுது. இந்த இண்டிகேஷன் எதுக்குன்னா பேஸ் வந்து இப்போ வந்து நார்மலாக இருக்கிறதுக்காக இந்த இண்டிகேஷன் லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரிலேல இருந்து NO இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். NC எடுத்துட்டு வந்து பசரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரிலேல வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸ் வந்து நார்மலாக இருக்கு. L1, L2, L3 வந்து ROIP வந்து கரெக்டாக இருக்குது. அதனால வந்து ரிலே வந்து நார்மலாக இருக்குது. அதனால வந்து எல்லா ஃபங்க்ஷனும் கரெக்டாக இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு பேஸ் வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா அப்போ அந்த நேரத்தில் வந்து அலாரம் எப்படி அடிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேஸ் வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா எப்படி அலாரம் அடிக்குதுன்னு பற்றி பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் பிரேக்கர் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எல்லோ பேஸையும் ப்ளூவையும் மாற்றிக்கிறேன். லைன் சேஞ்ச் பண்றேன். இப்போ பிரேக்கர் ஆஃப் பண்ணிட்டு மாத்திக்கிறேன். எல்லோவை கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து எல்லோவையும் இப்போ வந்து 2 பேச இப்போ வந்து ஒரு 2 பேச வந்து லைனை மாத்திருக்கேன். எல்லோ பேஸையும் ப்ளூவையும் மாற்றி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அலாரம் அடிக்கும். இப்போ ஆன் பண்ணா அலாரம் அடிக்குது. ரீசெட் பண்ணா அலாரம் ஸ்டாப் ஆயிடுச்சு. திரும்பி மெயின் பிரேக்கரை வந்து ரீசெட் பண்ணிட்டு ஆன் பண்றேன். அலாரம் அடிக்கும். இப்போ வந்து பேஸ் வந்து ரிவர்ஸ்ல இருக்கனால ரிலே வந்து இதுல வந்து ஒர்க் ஆகல. இப்போ வந்து பேஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து அலாரம் அடிக்கிறது. இப்போ வந்து நான் ரீசெட் பண்ண உடனே
இப்போ பார்த்தீங்கன்னா 230 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் ரிலே வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி பேஸ் வந்து நார்மலாக ஆச்சுன்னா நான் பிரேக்கர் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ROIP வந்து நான் கரெக்டாக கொடுக்குறேன். இப்போ வந்து நார்மலாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ROIP வந்து நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ரிலே வந்து நார்மலாக இப்போ ரிலே வந்து நார்மலாக இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.